செங்கல்பட்டு அரசு செவிலியர் கல்லூரியில் ஜம்மு காஷ்மீர் மாணவர்களை தாடியை எடுக்க நிர்பந்தித்ததாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு மருத்துவக் கல்லூரி முதல்வர் மறுப்பு தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு அரசு செவிலியர் கல்லூரியில் தமிழகம் மற்றும் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த 206 மாணவ மாணவிகள் விடுதியில் தங்கி படித்து வருகின்றனர். வரும் திங்கட்கிழமை செய்முறை தேர்வு இருப்பதால் தாடியை எடுக்குமாறு கல்லூரி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீர் மாணவர்கள் தங்கள் தாடியை எடுக்க கல்லூரி நிர்வாகம் நிர்பந்திப்பதாக புகார் கூறியுள்ளனர். இதனையடுத்து மாவட்ட காவல்துறையினர் விடுதிக்கு சென்று மாணவர்களிடம் விசாரணை நடத்தினர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் பாஸ்கர், மாணவர்களை தாடியை எடுக்க சொல்வதில் எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை என்பதோடு கல்லூரி விதிமுறைப்படியே தாடியை எடுக்க கூறியதாகவும் யாரையும் நிர்பந்திக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்த வாரத்துல பிராக்டிகல் எக்ஸாம் நடக்குது. ஸோ பிராக்டிகல் எக்ஸாம்ல நேர்ல பார்ப்பாங்க எக்ஸாமினர்ஸ் வெளில வந்து. இந்த சமயத்துல ரொட்டீனா எல்லா வருஷமும் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, பிஜியா இருந்தாலும் சரி, யூஜியா இருந்தாலும் சரி, நர்சிங் ஸ்கூலா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் கொடுக்கப்பட்டதே தவிர எந்தவித முரண்பாடான விஷயமும் ரொட்டீனா ஒவ்வொரு வருஷமும் யூனிவர்சிட்டியில கொடுக்குற கைட்லைன்ஸ் இதை ஃபாலோ பண்ணி தான் எல்லாரும் பண்றது. அப்படிதான் அந்த காலேஜ் பிரின்சிபாலும் கொடுத்துருக்காரு இன்ஸ்ட்ரக்ஷனு. அதனால இது வந்து ரொட்டீனா நடக்கிற விஷயங்கள் தான். ஆன மாதிரி நான் இந்த குறிப்பிட்டப்பட்ட ட்விட்டரில் வந்த செய்தியானது முழுவதிலும் ஒத்துக்கொள்ள முடியாத விஷயம். இங்கே அந்த மாதிரி அந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை அப்படின்றது இதன் மூலம்